Surya Saturday. Huh? Surya Saturday. Surya Blackbuster cinema. Good. Movie is good. Just were acting perform. HJ beast, bro. Nani, they both single-handedly carry enter the movie. Bandor. సూర్య సార్ యాక్టింగ్ చాలా బాగుంది అండ్ ఆల్సో నాని యాక్టింగ్ ఆల్సో చాలా బాగుంది. ఓవరాల్గా మూవీ ఓకే బాగుంది, చాలా బాగుంది. నాని న్యాచురల్ యాక్టింగ్, నాని మూవీస్ ఎట్లుంటే నాని మూవీ లాగా ఉంది, చాలా బాగుంది. ఎస్ఎస్ జూరియా వేరే లెవెల్, చాలా బాగా చేసిండు. ఇద్దరు డామినేట్ చేసుకుంటారు. నాని స్క్రీన్ ప్లే వస్తున్నప్పుడు నాని యాక్టింగ్ బాగుంది, ఎస్ఎస్ జూరియా వస్తున్నప్పుడు ఎస్ఎస్ జూరియా బాగుంది. ఇద్దరు డామినేటింగ్ చేసుకుంటున్నారు. అట్లనే విలన్ సైడ్ కూడా చాలా బాగుంది. அதான் சூர்யா சாட்டர்டே அது படத்தோட ஸ்டோரி லைன் தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ யூஷுவல் கமர்ஷியல் ஃபிலிம், அதோட ஸ்டோரி லைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லா அது என்ன சொல்கிறது, ஃபேன் பேஸ்க்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, ஃபேன்ஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா ஜாஸ்தியாகவே இருக்குது படத்தில். அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு பார்க்குற மாதிரி. மற்றபடி பெருசாக வந்து இந்த கமர்ஷியல்லாம் என்ன எதிர்பார்ப்போமோ அந்த ஒரு ஃபுல் பேக்டாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா ஆமாம், இல்லை நானி பீட் பண்ணிட்டாருன்றதை விட இப்போ வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அவரை வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஆங்கர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. படத்தில் ஒரு grip வேணும், இல்லை அந்த சீனில் வந்து வந்தார்னா அவரோட ஆக்டிங் பார்த்து எப்படி வந்து அந்த படத்தில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே இப்போ எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதையே வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா அவரோட இதுவே வந்து அது போர் அடிக்கிற மாதிரி போகாமல் இருந்துட்டா சரி. ஏன்னா எல்லாத்துக்குமே வில்லன் எஸ்ஜே சூர்யா வில்லன்னா படம் வந்து கிரிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஓடிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. பட் கமர்ஷியலுக்கு நல்லாவே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அவர். பிரியா மோகன் அப்புறம் நானி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். பிரியா மோகன் வந்து அவங்க வந்து பெருசாக ஸ்டோரியில் வந்து அந்த ஒரு கிரிப்பில் அது அங்கங்கே தேவைப்படுற அளவுக்கு இருக்காங்க. பட் எல்லாமே ஸ்டோரி ஃபுல்லாக வராங்க. பட் பெருசாக அவங்களுக்கு வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெருசாக கிரிப் இல்லை. அவங்கள வந்து எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அங்கங்கே ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவங்களுக்கு. மற்றபடி பெருசாக நானி இது வந்து அந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ராக் இருக்குது. அது கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருந்தா படம் நல்லாவே போயிருக்கு. அதுதான் படத்தோட ஸ்டோரி லைனே அதுதான் படத்தோட ஸ்டோரி லைனே. சூர்யா சாட்டர்டே தான் வந்து படத்தோட ஸ்டோரி லைன். அது பேஸ் பண்ணி தான் கதையே கொண்டு போவாங்க ஃபுல்லாகவே. அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே. அவரோட சீன்ஸுக்கு வந்து எல்லாமே அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்லா இன்டர்வல் பிளாக் நல்லா தான் இருந்தது. இன்டர்வல் பிளாக் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் பிளாட் இருக்கும். பட் அது இன்டர்வல் பிளாக்காக வச்சது நல்லா இருந்தது. ஆமாம், அது அவர் வந்து ஒரு கொஞ்சம் அது படத்துலேயே வந்து ஹைட் அண்ட் சீக் மாதிரி போயிட்டே இருக்கும் சீன்ஸ்லாம். அதை வந்து எப்படி கடைசியில் ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. அது யூஷுவல் இதை பார்க்குறவங்களுக்கே தெரியும். பட் என்னென்னா வந்து அது எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் மேட்ரு. அது யூஸ்வலாக ரிப்பீட்டட் சீன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் தெலுங்கு மூவி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் வந்து கொண்டு போயிருக்காங்க ஃபுல்லாக. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபேன்சி திங்ஸ் சொல்லுவாங்கள்ல. இப்போ தெலுங்கு படத்தில் வந்து ஃபைட்ஸ் தான் வந்து இப்போது பெரிய இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபைட்ஸ்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, படத்தோட வெயிட்டேஜ் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு பேஸ்டு ஃபிலிம் தான். பட் தமிழில் டப் பண்ணதுனால எஸ்ஜே சூர்யா இருக்கிறதுனால கொஞ்சம் தமிழ்லேயும் ரீச் ஆகும் நல்லா. சொல்லுங்கள். சூர்யா சாட்டர்டே படம் சூர்யா சாட்டர்டே. நானி ஹீரோ கிடையாது, எஸ்ஜே சூர்யா தான் சாட்டர்டே. எஸ்ஜே சூர்யா சாட்டர்டே தான் சொல்லணும். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. சாட்டர்டே என்ன ஏதோ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறானுங்க, குட்டி தூக்கிட்டு போக போகிறாங்க, டேட்டிங் பண்ணி ஒரு மாதிரியாக இருக்கும். அதில் நடக்கிற பிரச்சனை தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படியே டோட்டலாக ஜானலே வேறு. ஒரு சின்ன தின் லைன் தான் சொல்லணும். அம்மாக்காரங்க சொல்கிறாங்க பயங்கரமான கோவக்காரன், சின்ன பிள்ளைலேருந்து பயங்கர கோவம், இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பா அம்மா சேர்ந்து என்னதான் செய்யலாம் அப்படிங்கும்போது சரி இவனை கண்ட்ரோல் பண்ண ஒன்றே ஒன்று சொல்லலான்னு வந்து சத்தியம் வாங்குறாங்க. 6 நாள் அமைதியாக இரு, ஒரு நாள் மட்டும் நீ சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 நாள் அமைதியாக இருக்கிறத பூரா எழுதி வச்சு 7வது நாள் மொத்தமாக வச்சு செய்கிறாப்புல. அதை நானி
காமன் கம்போஸ்டு ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அதுக்கு தோதா பிரியங்கா மோகன் வந்து எல்லா நம்ம டாக்டர் படத்துலலாம் பார்த்தா சும்மா வந்து போவாங்க, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. வந்தான் தலைமை எஸ்ஜே சூர்யா வந்த ஒரு சீனும் நம்ம தெலுங்கு படம் பார்க்கல, தமிழ் படம் பார்க்கணுங்கிறதுக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சு டைலாக்ஸும் ஒரு காமெடியாக பண்ணுறதும் ஒரு இதுவும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. படம் ரசிக்கும்படியாக இருக்குது. 2 hours 40 minutes இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 20 minutes ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் போயிருக்கும். படம் ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் சிங்க் ஆகலை, மற்றபடி குத்துப்பாட்டு அது இது எதுவுமே கிடையாது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாழையும் கொட்டுக்காளியும் பார்த்துட்டு அப்படியே இறுகி போயிருக்கோம். ரெண்டுமே செம படம், ரெண்டுமே இறுகி போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. படம் ஒரு தடவை பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா வந்து தமிழ் சினிமாலேருந்து தெலுங்குக்கு போயிருக்காரு, தெலுங்குலேயே பின்னிட்டாருன்றீங்களா? மிகப்பெரிய வில்லன் கிடச்சிட்டாரு அவருக்கு. அந்த நானி வந்து சாதாரண காமன் கம்போஸ்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஜெஸ்ஸிலாம் பார்த்தோம்னா எப்படி இருப்பார், அமைதியாக இருப்பார், அடிக்கலாம் மாட்டார், அந்த மாதிரி இது. அதுக்கு வந்து எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா இவரை டாமினேட் பண்ணி ஓரத்தில் போய் உட்காந்தாப்புல. மாஸ்டரில் விஜய் சாரையும் விஜய் சேதுபதியும் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு சீன்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க, கையை மட்டும்தான் குத்தலை, அப்படி வந்து க்ளோஸ்அப்பில் 2 பேர் நிற்பாங்க, இன்டர்வல் பிளாக் போடுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சொல்கிறேன், எஸ்ஜே சூர்யா சாருக்கு எப்படி அவர் தெலுங்கில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாரு, நிறைய சம்பளம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாருன்னு தெரில. நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். நானியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நானி ஆக்டிங் சூப்பராக இருக்கு. எஸ்ஜே சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரியங்கா மோகன் ஹீரோ. பிரியங்கா மோகன் ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். சூர்யா சாட்டர்டேன்னு டைட்டில் இருக்கு, ஏன் ப்ரோ? அது சனிக்கிழமை அடிக்கிறதுனால பண்ணுறேன். நம்ம தமிழ் சினிமாலேருந்து தெலுங்கு சினிமா போயிருக்காரு எஸ்ஜே சூர்யா, எப்படி இருக்காரு? சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. வில்லன் கேரக்டர் எப்பவுமே அவர் செட் ஆகுது, சூப்பராக பண்ணுறாரு. இந்த படத்தில் வில்லன் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லை, அவர் எப்பவுமே ஒரே ஆக்டிங் தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது நானி கூட எஸ்ஜே சூர்யாக்காக பார்க்கலாம் படம். சூப்பராக ப்ரோ கதை சொல்ல முடியாது ப்ரோ. தெலுங்கு பார்த்தீங்கன்னா சரிப்போதா சனிவாரம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த படத்தை டேரக்டர் பார்த்தோன்னு வச்சுக்கா அட்லி எமிஞ்சிட்டார். அட்லி எப்படி இருப்பார் அவர் மேனிஃபெஸ்டோவில் 4-5 படத்தில் உருவேற்று அதுலேருந்து ஒரு சீனை வந்து படம் எடுத்துருப்பார்ல, அதேமாதிரி இந்த படத்தை டேரக்டர் விவேக் காத்திரியா சொல்கிறாங்க. அவர் நல்லா சின்ன வயசுலேருந்து நல்லா கேடிவி, ராஜ் டிவி அதுமாதிரி படம்லாம் பார்ப்பார் போல. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த படத்தோட வில்லன் எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்களா இருந்துச்சுக்கா, விக்ரம் தில் படம் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து வில்லன் எப்படி போய் அந்த ஆசிஸ் வித்யார்த்தின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் அப்படியே உருவேற்று போகிறான். அவன் என்ன பண்ணுவானா அதே மாதிரி போய் எந்த அவன் போலீஸ்காரன்னு சொல்லிட்டு ஒரு பொறித்தனம் முள்ளு மத்தனம் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த கேரக்டர் அப்படியே உருவேற்றி போட்டுறாங்க. இவரை பார்த்துச்சு நானி பார்த்துச்சுக்கா விக்ரம் பிரபு இவன் வேறு மாதிரி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் எப்படி கட்சி பெற்று போய் அந்த ஒரு லா காலேஜில் போய் அதே தான் அப்படியே உருவேற்றி அவர் என்ன பண்ணுவாரோ அதே தான் பண்ணிட்டுருவாங்க. கிளைமேக்ஸில் வந்து அந்த சீன் எப்படி இருக்குது, கிளைமேக்ஸில் நடக்கிற சீனை வந்து அந்த சோக்கில் பாலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா மக்கள் இருக்குது, அந்த ஏரியா மக்களுக்கும் எஸ்ஜே சூர்யாவும் ஒன்றும் செட் ஆகாது. இப்போ பார்த்தா போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சீனை எப்படி பண்ணது கேட்டிலாம் எப்பயாவது ஒரு வாட்டி போடுவான், சுதந்திரம் சொல்லிட்டு அர்ஜுன் சார் ஒரு படம். அந்த சீனை அப்படியே சொல்லிட்டு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்கனால நேற்றுதான் வந்தோம் எதுதான் வந்து நான் இப்போ அதுவும் படத்தில் பிஜிஎம்லாம் பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் நோயும் அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வர பிஜிஎம் அப்படியே தூக்கி போட்டாங்க. அதுவுமே செகண்ட் ஹாக் மேலே ஒரு பாட்டு மாதிரி ஒன்று மோட்டிவேஷன் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி வருது, அது தீமாக இருக்குது. அந்த ஹிந்தி இதில் வந்து எத்திக்கு வசந்த வாரம் படம் இருக்கும், அதில் வந்து தமிழில் வந்து சலங்கைகள் ஒளின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மாதிரி வரும். அதில் இருக்க அப்படியே டியூன் அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி போனதுனால அட்லி ஒரு தெலுங்கு படம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த படம் பார்க்க எப்படி சொல்லுது. இந்த வாரம் எந்த படம் இருந்தாலும் இந்த உட்காந்தேன் கும்மி ஏற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு உட்காந்து பயிற்சி மட்டும் வந்து காப்பாற்று பயிற்சி மட்டும் நல்லா இருந்தது. அது இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்தது. யார் எஸ்ஜே சூர்யாவில் இல்லை, நானிக்கு வந்து தெலுங்கு சினிமாவில் நல்ல பேர் இருந்தது. ஏன்னா அவர் படத்தில் வந்து அவ்வளோவா எப்படி சொல்லுது, ஒரு மற்ற ஆக்டருக்கான வச்சுக்கா ஜூனியர் என்டிஆர் ராம்சர்லாம் வச்சுக்கா அவங்க பயிற்சிலாம் பண்ண வச்சுக்கா ஆளுங்களை பறக்க ஒரு பஞ்சு விட்டு அனுப்பிச்சுக்கா 10 கிலோமீட்டர் தள்ளி விழுவான். ஆனால் நானி படத்தில் அந்த மாதிரி இருக்காது. இதுக்கு முன்னே அந்த தசரா படத்துலாம் கொஞ்சம் லிமிட்டாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சாதாரண கூட தான் அதில் வைக்கோல் தான் இருக்குது, அதை தூக்கி போடுறதுக்கு 10 மீட்டர் போய் தள்ளி விடுறதுனால நேச்சுரல் ஸ்டாருங்க ஏற்ற மாதிரி அந்த ஒரு தகுதி எழுந்துட்டாருன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நேச்சுரலாகவே எதுவும் இல்லை, ஒரு செயற்கைத்தனமாக தான் இருக்குது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. பிரியங்கா மோகன் அவங்களோட ஆக்டிங் பெஸ்ட் லக்கேஜ். ஏன்னா சாய் பல்லவி ஸ்டீலா மாதிரி ஆளை போட்டுக்கலாம், அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது அந்த கேப்டன் மேலே வந்து பொம்மை போய் கையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் மேலே எதுவும் நம்மளுக்கு ஒன்றி பார்க்க முடியல. எதுக்கு படத்தில் பைசி மட்டும் தான் மைனஸ், படம் ஃபுல்லாகவே மைனஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த படத்துலலாம் நாளைக்கு நடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கும். இந்த படத்தில் நடிப்புக்குனே இல்லை, ஃபுல்லாக வராது அடிச்சுட்டு போகிறாரு. அதுவும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு அறவர் எடுத்துறாங்க. இவர் இப்பேற்பட்டவர் எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணால அவர் கோபத்தை வந்து சனிக்கிழமை தான் காட்டுவார். அந்த சீல் பார்க்க வைத்தி வந்து அந்த வேலையில் பட்டதில் வந்து கோபம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த கையில் கை விடுவாங்க. இந்த அதே மாதிரி இதில் இருக்கும், இந்த ஆவேசத்தில் வந்து பக்கத்து பஸ்ஸில் கை கட்டி விட்டுருவாங்க அம்மா. அதெல்லாம் வந்துட்டு போட்டனால என்னடா இது 7-8 அது படங்களை பார்த்து தமிழ் படங்களை பார்க்குற மாதிரி தான் சொல்லிட்டு அவர் புதுசாக ஒரு பார்த்த ஒரு ஃபீலிங்கே வரல. தெலுங்கு அடிச்சு வந்து படம் செட் ஆகும்போது அவங்க தமிழ் படம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. நம்ம தமிழ் அடிச்சு வந்தால் என்னடா படம் இது, அது ஃபேமிலி அடிச்சு வந்து அவங்களுக்கு செட் ஆகிடும். நம்மள மாதிரிலாம் ஒரு மூவி சினிமா லெவலில் வந்தால் கல்வி தான் ஊற்றிருப்போம்.
நீங்க மட்டும் தான் இவ்வளவு குறைகள் சொல்ல மொத்தம் படம் பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம படம் பார்க்கறது நம்மளுக்கு வேலையே. நம்மள நம்மளை பொறுத்த வரைக்கும் திருத்துல என்ன திருத்துமா 10,000 கோடி திருத்தான் அதெல்லாம் நம்மளுக்கு திருட்டான கண்டிக்க மாட்டேன். ஏன்னா காசு அப்படி ஒருத்தன் அறிவு இருக்குது பத்தியா அதை வந்து ஒருத்தன் எடுத்து எப்படி சொல்லுது அந்த ஒரு காப்பி இப்போ நம்ம காப்பி வாங்காம எடுத்து பண்ண முடியாது அதை தான் பெரிய திருத்து தருவேன். அதனால இவன் நிறைய படத்தில் வந்து உருவி எடுத்து ஒரு படமா எடுத்தனால அட்லியத்தெல்லாம் இப்படி தான் பேசுனாங்க. அட்லியும் இது மாதிரி பண்ணிருக்கான் ஜவானுங்கலாம் தான் அந்த பிராயம் அது விட்டுருவான். அதுமாரி அந்த திருட்டு அப்படினால தான் நான் ஒவ்வொரு டென்ஷனையும் சொல்லிட்டு ஒவ்வொரு இது மாதிரிலாம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வெறியாகுது. மற்றபடி படம் மகத்தில் அவங்க போவாங்க. இந்த படம் தான் நான் மிஞ்சி போனேன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்த ஷோயை தூக்குறாங்க இங்கே தூக்கிடுவாங்க தூக்கிட்டு எனக்கு வாழை பத்து விட்டுருவாங்க. ஒரு 2-3 நாள் விஜய் இது போட் படம் வந்து அந்த படத்தை போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகுது. டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இது ஏதோ சொன்னீங்களே அந்த படத்தை அது வச்சுக்கூடாது. அந்த படத்துக்கு சனிக்கிழமை கையெட்டி தான் வச்சுக்கணும். சனிக்கிழமை கையெட்டி தான் இருக்கணும். ஏன்னா படம் போய் பார்த்துருக்கேன். படம் போயிட்டுனால சனிக்கிழமை கையடி எங்கள் அம்மா சத்தி வாங்கிட்டேல சனிக்கிழமை ஒரு தான் அடிக்கணும். வாரம் தினம் போட்டு அடிச்சா உடம்பு நேரம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணிட்டு போடா அப்படி சொல்கிறாங்களா? அப்படிதான் அது எப்படி ஸ்பெஷல் நம்ம அப்படி ஏற்றுக்கணும். அவங்க டபுள் மீனிங்ஸ் ஏஸ்டடிக்கு வந்ததுனால எனக்கு யூஏ கொடுங்களா அது மாதிரி சொல்லிடுறாங்க. அதை இவன் தான் திரும்ப தப்பாக பிடிச்சிக்கிட்டான். அவங்க அம்மா வந்து ஒன்று சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா ஏற்றுமா அந்த அர்ஜுன் சார்த்துக்கு வானவில் ஒரு படம் நினச்சிப்பாங்க ஹீரோனா வருவாங்க அபிராமி சொல்லிட்டு பூரா மகாராஜா படத்தில் வந்தாங்க. இருக்காங்க அவங்க தான் அதுக்கு இவங்க தான் மகாராஜா அபிராமி அவங்க தான் அவங்க அம்மா வராங்க. படத்தில் வந்து அவ்வளோதான். சனிக்கிழமை கையெடியே வச்சுக்கலாம். சனிக்கிழமை கையெடி போ.